Daily. Taste the Daily. பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி முடிந்ததும் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி ஒரு கருத்தை தெரிவித்திருப்பார். அதில் 2014-2015 ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது விராட் கோலிக்கு திருமணமாகவில்லை, ஆனால் அனுஷ்கா சர்மாவுடன் காதலில் இருந்தார். மனைவிகளுக்கு மட்டுமே அணியுடன் பயணிக்க அனுமதி என இருந்த நிலையில் வாரியத்திடம் பேசி விராட் கோலியுடன் அனுஷ்கா பயணிக்க அனுமதி வாங்கி தந்ததாக சொல்லியிருப்பார். தற்போது அப்படி ஒரு நிகழ்வு இந்திய அணியில் நடக்காது என்ற நிலைதான் உருவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய தொடரில் படுதோல்வி அடைந்த இந்திய அணிக்கு கடும் கட்டுப்பாடுகளை பிசிசிஐ விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அணி 45 நாட்களுக்கு மேலாக ஒரு தொடரில் பங்கேற்கிறது என்றால் வீரர்களின் மனைவிகள் அணியோடு 14 நாட்கள் மட்டுமே பயணிக்க முடியும் என்றும், 45 நாட்களுக்கு குறைவான தொடர் என்றால் அணி வீரர்களோடு அவர்களது மனைவி குழந்தைகள் பயணிக்க அனுமதி இல்லை என்ற முடிவும் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்திய தொடர்களில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல் ஆகியோரது மனைவிகள் தங்கள் கணவர்களுடன் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல வீரர்கள் அனைவரும் அணிக்கான பேருந்தில்தான் வர வேண்டும், தனியார் வாகனத்தில் வர அனுமதி இல்லை என்றும், வீரர்கள் 150 கிலோ லக்கேஜை மட்டுமே எடுத்துச் செல்ல அனுமதி அளிப்பதாகவும், அதற்கு கூடுதலாக வீரர்கள் எடுத்துச் செல்லும் லக்கேஜுக்கு அவர்கள்தான் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. வீரர்களைப் போலவே பயிற்சியாளருக்கும் பல்வேறு நிபந்தனைகளை பிசிசிஐ விதித்துள்ளது. பயிற்சியாளர் கம்பீரின் மேனேஜர் அணி வீரர்கள் பயிற்சியாளர் தங்கும் ஹோட்டலில் தங்கக்கூடாது. அதேபோல வீரர்களின் டிரெஸ்ஸிங் ரூமில் கம்பீரின் மேனேஜருக்கு அனுமதி இல்லை என்றும், அவர் VIP பாக்ஸ் வரை மட்டுமே அனுமதி என்றும் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2027 வரை கம்பீரின் பதவிக்காலம் உள்ள நிலையில் இந்திய அணி சாம்பியன் கோப்பை, T20 உலக கோப்பை, ஒருநாள் உலக கோப்பை, 2027 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என 4 ICC தொடர்களை எதிர்நோக்கியுள்ளது. வீரர்களுக்குள் இணக்கத்தை ஏற்படுத்தவும் போட்டிக்குள் அதிக கவனத்தை கொண்டு வரவும் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், 3 வடிவிலான போட்டிகளுக்கும் விரைவில் 3 கேப்டன்கள் இந்திய அணியை வழி நடத்துவார்கள் என்றும் கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. Taste the Daily.